வணக்கம். சிம்மம் ராசிக்கு இந்த வாரம் ராசி பலன்கள். இந்த வாரம் உங்களுடைய 12ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்காரு. கடகத்தில் சந்திரன் இருப்பது இங்கே ஒளி பொருந்திய அளவில் தான். பௌர்ணமிக்கு அடுத்த அமைப்புகளில் அவர் இருந்தாலும் கூட கடகத்தில் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். வெளிதூர பிரயாணங்கள், அலைச்சல்கள் இது எல்லாமே இருந்தாலும் கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கும். அவர் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால வேலை அமைப்புகள்லாம், வேலையாட்கள் இது போன்ற அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த வாரத்தில் இருக்குங்க. அடுத்த உங்களுடைய ராசியிலே வந்து அமர்றாரு. 12ஆம் பாவாதிபதி ராசியில் வந்து அமர்வது என்பது 5ஆம் தேதி மதியத்திற்கு மேலே இவர் வந்து ராசியில் வந்து அமர்வார். ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து அமர்வார். அந்த அமைப்பில் பார்க்கும்போது செலவினங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கும். ராசிக்கு 12ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் வந்து அமர்றதான விரைய செலவுகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வண்டி வாகனம், வீடு இது போன்ற விஷயங்களில் விரைய செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் இங்கே உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவாதிபதியான புதன் இப்போ 5ஆம் இடத்திற்கு போய் அமர்வது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. உங்களுடைய 10ஆம் அதிபதியுடன் இங்கே புதன் இணையிறாரு. அப்போ தொழிலில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு. இப்போ குருவின் பார்வையும் இப்போ இங்கே புதனுக்கு இருக்கக்கூடிய அமைப்பில் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவர் 4ஆம் இடத்தில் அமர்ந்தார். இது காலபுருஷனருக்கு 8ஆம் இடமாக இருக்கிறதுனால உடல் சார்ந்த விஷயங்களிலும், அதே போல் உங்களுடைய 2ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தது ஓரளவிற்கு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் வந்திருக்காரு. இங்கே சுக்கரனுடன் இணைகிறாரு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் லாபகரமான, குடும்பத்திற்கு தேவையான, அதே போல் வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் இப்போ சிம்ம ராசி நண்பர்கள் அனைவருக்குமே அட்டம சனியினுடைய அமைப்பு போயிட்டுருக்கு. இந்த சனிக்கு சுபரனுடைய பார்வை எதுவும் இல்லை. இருந்தாலும் ராசிக்கு அதிபதி வலுவாக வந்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இப்போ பார்த்தீங்கன்னா எதையும் தாங்கி சமாளித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு. ராசிங்கிறது வந்து உங்களுடைய எதையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் ராசிக்கு அதிபதி ராசி கெட்டு இருந்தாலும் ராசிக்கு அதிபதி வலுவாக இருந்தால் அதை சமாளித்து எதிர்த்து போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ராசிக்கு அதிபதி இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த வகையில் ராசிக்கு அதிபதி ஒரு நல்ல இடத்திலிருந்து குருவின் பார்வை படுவது இது சிவராஜ யோகம் அமைப்பு. அந்த வகையில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதே போல் இங்கே செவ்வாயை அஸ்தங்கம் பண்ணியிருக்காரு, புதனை அஸ்தங்கம் பண்ணியிருக்காரு, அதே போல் சுக்கரனையும் அஸ்தங்கம் பண்ணியிருக்காரு. உங்களுடைய இளைய சகோதரர்கள் மேலேயும், தொழில் மீதும், அதே போல் உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்களிலும் இப்போது ஒரு மனக்கலக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், அதன் மீது ஒரு கோபமும் எரிச்சலும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இப்போது சிம்மராசி நண்பர்கள் அனைவருமே இருக்கீங்க. நன்மைகள் ஏற்படும். நல்ல இடத்துல சூரியன் இருக்கார் குருவின் பார்வையில். அடுத்து வரக்கூடிய அமைப்புகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால நல்லது நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.